கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை ஒருபோது கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. இந்த நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவதில் வல்லவராய் இருக்கிறார். நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம், பிறந்த வழிகளை செலுத்துவோம். இந்த சட்டத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தரை துதிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு துதித்தல் இன்பமும் ஏற்றமாய் இருக்கிறது. அவர் துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா கண்ணீரையும் கழிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நன்றி சொல்லி துதிப்போம், அவருக்கு ஸ்தோத்திர வழிகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பல போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அற்புதங்களினாலே கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவரை மாத்திரம் நாம் நம்புவோம், கர்த்தரை மாத்திரம் நாம் நம்புவோம். அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருடைய முகத்தை வெட்கப்படுத்தவே மாட்டார். நிந்தனைகள் புரட்ட வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் புரட்ட வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு நேசத்தை பரப்ப நேசருமக்காய் ஜீவித்திடுவே.
உண்மையே நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு போராட்டத்திலும் உண்மை மாத்திரமே நான் நம்புவேன். துணையாய் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அவரை ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அவரை முழு இருதயத்தோடும் ஆராதிப்போம், அவரை முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த உலகம் நம்மை மறந்து போகலாம், உலக அன்பு நம்மை மறந்து போகலாம். ஆனால் இயேசு நம்மை வைத்திருக்கிற அன்பு என்றென்றைக்கு மாறாதது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை நெருமையாய் போவதில்லை தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக உங்க ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க அவர்களுடைய இருதயத்தை நீங்க திறந்ததற்காக உங்க நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வதற்காக உங்க நன்றி
நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழி நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று முதல் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வருகை வரைக்கும், நம்முடைய ஜீவன் உள்ள வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஆயத்தமாய் இருப்போம். தாவீது சொன்னார், காலையில் என் சத்தத்தை கேட்டுள்ளது. அவர் மட்டும் நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் நமக்கு காதை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இன்று இரவு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். எத்தனையோ பேர் தற்கொலைக்கு போன பொழுது கர்த்தருடைய சத்தம் வந்த பொழுது அந்த தற்கொலையிலிருந்து கர்த்தரை பாதுகாத்தார். அந்த மரணத்திலிருந்து கர்த்தரை விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அவருடைய சத்தம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாய் இருக்கிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, எனக்கு செவி கொடு. இஸ்ரவேலே, என் வார்த்தையை கவனி. இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். அவருக்கு செவி கொடுக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை வந்தும் கூட நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்வோமானால் கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கண்டடையாமல் போய்விடுவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேலை போல நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவர், இந்த சூழ்நிலையிலே நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியல. ஆண்டவரே, எனக்கு சொல்லும். நீங்க இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை கொடுங்க என்று சொல்லி, ஒருவேளை நீங்க வேலையிலே கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கலாம். வியாபாரமோ, தொழிலோ, ஊழியமோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையிலோ நீங்கள் குழம்பி போகாமல் தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை எத்தனை அருமையானது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வரும் பொழுது அது சுகத்தை நமக்கு கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். அவர் நம்மேல் கண்ணை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நல்ல தகப்பனாக இருக்கிறார். நல்ல தாயாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய புத்தியை நாம் கேட்போம். அவருடைய ஆலோசனையை நாம் கேட்போம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவோம். உங்களை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுவதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உங்களுடைய கண்கள் காண்கிறவர்களோ, உங்களுடைய செவிகள் திறந்தவர்களுமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை நீங்க கேட்கிறீரப்பா. நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று முதல் கொண்டு ஒவ்வொருவரை அப்படியாய் நீங்க மாற்றினதுக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். உங்களை அப்படியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கனோகமாகிலும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆகாமின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில்
கர்த்தர் சூரியனும் கேடகமானது. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். இருக்கிறோம். ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை கேட்டு நாம் ஒப்பு கொடுத்து நம்மை செபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிற நம்முடைய காதுகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லி ஆவிக்குரிய காதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிறார். நம்முடைய காதுகள் உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவிப்பார். எல்லா தீங்குகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ சொல்